பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே. கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. கொடும் வறுமையில் உழன்றாலும் கடும் ஆடினாலும் அன்று எலியாவை போஷித்தவர் என்று உன் பசியாற்றிட்டாரே. அன்று எலியாவை போஷித்தவர் என்று உன் பசியாற்றிட்டாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. பெரும் நியாய்களில் கலங்கிடாதே. பாசத்தால் உன்னை சோதிப்பாரே. திமிர்வாதத்தால் அவன் தீவிரவாதத்தால் அசைவற்றவன். தேவதயவினால் நடக்கலையோ. தீவிரவாதத்தினால் அசைவற்றவன். தேயதயனால் நடக்கலையோ. கலங்காதே திகையாதே விசுவாசி. கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் உன்னை வெறுத்திட்டாலும் பந்த பாசங்கள் அருந்திட்டாலும் நெந்தை தாங்கிட்ட தேவன் உன்னை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வான். நிந்தை தாங்கிட்ட தேவன் உன்னை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வான். கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. தேவனுடைய மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ நம்மளோட பேசும்படியாய் கர்த்தர் கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இப்படி எதிர்பார்க்கல. ஆண்டவர் திடீர்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கேன். நான் இதுவரைக்கும் எந்த இடத்துலயும் நான் மெசேஜ் கொடுத்தது கிடையாது. ஆனால் சொன்னாரு ஆண்டவர். அதே போல நான் வெளியில போய் பிரேயருக்காக போயிருக்கும்போது அந்த இடத்துல நான் ஆண்டவரே நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நான் போயிருந்தேன். ஆனா ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். உனக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை நழுவ விடாத, தள்ளி போடாத அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரணத்தினால நான் இன்னைக்கு உங்க முன்னால நான் வந்து நிற்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். என்னில ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் கர்த்தருடைய கிருபை. ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் பேச சொல்லி சொன்னாரு. நான் அதனால இன்னைக்கு விசுவாசம் என்ற தலைப்புல உங்களோட கூட நான் பேச போறேன். முதலாவது ஆண்டவர்ட்ட நாம நன்றி சொல்லி அவருக்கு துதியை சொல்லி இப்ப பாட்டு பாடி துதி செலுத்தியாச்சு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம மெசேஜுக்குள்ள போலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, நீங்க கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க அழைத்து வந்த நோக்கம் ஒன்று உண்டப்பா. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளின் மேல உம்முடைய கரம் வைக்கப்படும்படியா ஏசப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அடருடைய செவிகள் திறக்கப்படுவதாக. அடருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் உமக்கு நேராய் திரும்பும்படியா அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை அப்பா நீங்க இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசுவாசிக்கிறவன் மதறவே மாட்டான் ஆண்டவரே. அவன் பதற மாட்டான் ஆண்டவரே. அப்பா கலங்க வேண்டிய தேவை இல்லையா ஆண்டவரே.
ஏசப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே உம்மேல ஆண்டவரே உம்மது மேல உம்முடைய மேல ஆண்டவரே அவர்களுடைய உம்முடைய விசுவாசத்தை வைக்கத்தக்கதா ஆண்டவரே அந்த பிள்ளைகளோடு கூட நீங்க இடைவிடுங்கப்பா. ஆண்டவரே ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவரே சொல்லுகிற வார்த்தைகள் அந்த பிள்ளைகள் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய வார்த்தை ஆமென்று ஆமேன் என்றும் இருக்கு என்று சொல்லி அந்த பிள்ளைகள் பாடல்கள் கேட்டார்கள் ஐயா. கேட்ட வண்ணம் அல்ல ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய நாமம் மகிமைக்காய் ஆண்டவரே பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தும்படியாய் கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் மேல அசைவாடுவதாக. ரிபலபரா சோதரி மீக்க பலபரா லிக்கர துடிக்க மர சுகதரிக்க பலபர சகதுரிக்க மாதர சகதர. நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுங்க தொடுங்க தொடுங்க. அவருடைய இருதயம் உமக்கு நேராய் திரும்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவதாக நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஏசப்பா உங்க வார்த்தை மட்டும்தான்ப்பா வரணும். என்னுடைய சுயத்தில இருந்து எந்த வார்த்தையும் வந்துடக்கூடாதப்பா. உம்முடைய வேத வசனத்தை மாத்திரம் சொல்லத்தக்கதாய் கர்த்தர் கிருபை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எதை சொல்கிறீங்களோ அதை நாங்கள் சொல்ல கர்த்தர் கிருபை தருவீராக. உங்க நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹலோ, சந்தோஷமா கேக்குதா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா. ஆ சரி. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வரும்போது நம்ம சந்தோஷமா கவலையா இருந்தா கூட ஆண்டவர் கண்டிப்பா உங்களை சந்தோஷமா என்ன செஞ்சிருவாரு, மாற்றிடுவாரு. இந்த விசுவாசம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நம்ம பெற்றுக்கொண்டோன்னு வைங்களேன், அதாவது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் கர்த்தர் ஒருவர் தான். அவர் ஒருவரே விசுவாசத்தை ஆரம்பிக்க போறாரு. இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு விசுவாசம், உறுதியான விசுவாசம் கண்டிப்பா ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவார்ன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருக்கு ஆமேன் என்று ஆமென்று ஆமேன் என்று கர்த்தர் செய்வாராக. இப்பொழுது வந்து வந்து நான் உங்களுக்கு தெரிஞ்ச சாப்டர் தான். நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைமா எடுக்கிறேன். அதனால தவறு இருந்தாலும் தயவு செய்து என்ன செய்யணும், மன்னிச்சுக்கிடணும். சரியா? சரி. அந்த வந்து ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் இந்த வந்து பேசும்போது சொல்றாரு. அண்ட் ஆபிரகாம்கிட்ட அவன் வந்து தன்னுடைய வேலை தன்னுடைய அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள இருந்த கசப்புக்கள் எல்லாம் மாறி அவங்க என்ன செய்றாங்கன்னா பிரிஞ்சு போறாங்க. ஒருத்தரும் நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போவேன், நீ அங்க போனா நான் இங்க போவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க சொல்லி 2 பேரும் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஆண்டவர் வந்து யார ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சொல்லும்போது ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்கறான், ஆண்டவரே நான் வந்து நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா எனக்கும் என்ன அந்த அடியனுக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்ப நீங்களும் அப்படித்தானே வந்திருப்பீங்க. ஏசப்பா எனக்கு நீங்க என்ன தருவீங்க? நான் அவங்க கூட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஆனா அவன் வந்து பிள்ளையே இல்ல. அவனுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியம் இல்ல. அதனால அவன் ஆண்டவர்ட்ட கேட்க எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் நீங்க அருளி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? அவனை வெளியே கூட்டிட்டு போய் நீ இந்த நட்சத்திரம் இந்த வானத்தெல்லாம் பாருப்பா. அது எவ்வளவு நட்சத்திரம் இருக்கு, உன்னால எண்ண முடியுமா? அதில் நீ எண்ணி பார்த்திருக்கியா என்னைக்காவது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. ஆனா அவன் என்ன சொல்றான்? ஆமா நான் அந்த அதாவது ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ உன்னால எண்ண கூடுமானால் நீ எல்லாத்தையும் எண்ணிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்மளால எண்ண முடியுமா நட்சத்திரங்களை? எண்ண முடியாது. அப்படிதானே? அது எண்ண முடியாததுனால ஆண்டவர் சொல்றாரு பாரு, நான் உன் சந்ததியை இத போல வைப்பேன், இத போல பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. அதுக்கு அவன் என்ன செய்றான், நான் விசுவாசிக்கிறேன், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி ஆஹ் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ஆண்டவர் அவன் அந்த ஆபிரகாம் வந்து சொன்னத ஆண்டவர் அவரு என் மேல அப்போ அவன் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான், உறுதியான ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்றாரு, அவனுக்குள்ள அந்த விசுவாசம் அவனுக்குள்ள நிலைத்து இருக்கிறதுக்கு அவன் வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கூட உறவாடி கொண்டே இருக்கிறான். எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆண்டவர் எனக்கு இந்த இந்த வானத்து நட்சத்திரத்தை போல தருவேன்னு சொல்லியிருக்காரு.
அதனால நான் வந்து பயப்பட மாட்டேன். ஆண்டவர் எனக்கு தருவாரு அப்படின்னு சொல்லி, அவன் முழு விசுவாசமா தன்னுடைய எண்ணம், சிந்தனை, அவனுடைய செய்கைகள் எல்லாமே ஆண்டவர் மேலேயே தான் இருக்கு. ஆண்டவர் தருவார், ஆண்டவர் தருவார். எனக்கு நிச்சயமா தருவாரு. ஆண்டவருக்குள்ள நம்ம இப்போ உங்க அம்மா, அப்பாவ எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பொருள் உனக்கு வாங்கி தாரேன் அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன நினைப்பீங்க? எங்க அம்மா தானே எனக்கு கண்டிப்பா வாங்கி குடுப்பாங்களே! நிச்சயமா எங்க அம்மா வாங்கி கொண்டு தருவாங்க. உங்க அம்மா, அப்பா மேல அப்படி ஒரு விசுவாசம் இருக்குமானா, நம்மள உண்டாக்கினவர், உருவாக்கினவர், நம்மள அவர் கையில வரைந்து வைத்திருக்கிறாரு. அவர் எப்படி நம்மள மறப்பாருமா? நம்மளுடைய விசுவாசம் அவர் மேல இருக்குமே ஆனால், நீ எத நம்பி வந்திருக்கியோ, எத நீ கேட்க விரும்புறியோ, அத கண்டிப்பா இந்த நேரமே அவர் உனக்கு செய்ய அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவன் வந்து அவனுடைய நீதியாக எண்ணப்பட்டது. அவனுடைய விசுவாசத்த அவன் நீதி. அப்ப நம்ம வந்து விசுவாசிக்கும்போது, ஒரு சின்ன விசுவாசம் நமக்கிட்ட இருக்குன்னு வையேன். அப்ப அந்த விசுவாசம் ஒரு பெரிய அதாவது நம்ம பெரிய இத நம்ம சாதிக்க முடியாது. ஒரு சின்ன அற்ப காரியமா இருக்கலாம். அத நம்மளால என்ன செய்ய முடியும்? அத நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த நம்பிக்கை தான் விசுவாசமா மாறுது. அதேபோல அவன் வந்து ஆபிரகாம் வந்து என்ன செய்றார்ன்னா, வயசுலாம் ஆயிட்டு. நெறைய வயசாயிட்டு, சாராளுக்குலாம் வயசாயிட்டு. அப்ப என்ன நெனச்சிருப்பாங்க? அப்பா! இது அந்த சாராள் கூட நெனச்சாங்க. விசுவாசம் இல்லாம தான் பேசுனாங்க. ஆனா ஆபிரகாம் ஒரு நாள் கூட அவன் விசுவாசத்த தளர விடவே இல்ல. அவன் விசுவாசத்த தளர விடவே இல்ல. அவன் வந்து சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, "நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இருன்னு" சொன்னாரு. அவன் அதே மாரி ஆண்டவர் முன்னால உத்தமனாய் நடந்து கொண்டான். நம்ம எப்படி இருக்கோம்? நம்மள யோசித்து பாருங்க. நம்ம அம்மா, அப்பா சொன்னத நம்ம அந்த உத்தமத்துல நடக்கிறோமா? ஒரு உண்மையா இருக்கிறோமா? ஏதாவது ஒரு வழியில நம்ம பொய்ய சொல்லிர்றோம். அது ஒரு பாவம். தெரியாம பேசிர்றோம். நம்ம மத்தவங்கள குறைச்சு பேசிறலாம். நம்மட்ட பெருமை இருக்கலாம். நம்மட்ட பாவம். நம்மள அறியாமலே நமக்குள்ள இருக்கலாம். அந்த பாவம் இருக்குமே ஆனா, நம்ம ஆண்டவர் மேல விசுவாசத்த வைக்க முடியாது. அப்ப அந்த ஆபிரகாம் வந்து ஆண்டவர் கூட உத்தமனா இருந்தான். ஆண்டவர் அவன் கூட உத்தமனாய் நடந்து கொண்டதுனால தான் ஆண்டவருக்கு அவருக்குள்ள அவ விசுவாசிச்சதுனால ஆண்டவர் சொல்றாரு, எல்லா ஜனத்துக்கும் நீ எப்படி இருப்பான்? தகப்பனாய் இருப்பாய். திரளான ஜாதிக்கு உன்னை தகப்பனா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் வந்து அவர் மேல இருந்த அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அவனுடைய மூச்செல்லாம், அவனுடைய பேச்சு, அவனுடைய சிந்தனை எல்லாமே என்னதான் இருந்துச்சு? ஒரு பெரிய விசுவாசம் அவனுக்குள்ள இருந்ததுனாலதான் அவன் ஆண்டவருக்குள்ள நிலைச்சு நிற்க முடிந்தது. உத்தமனா இருக்க முடிஞ்சது. நீதிமானாய் எண்ணப்பட முடிந்தது. அப்புறம் அந்த அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, அவனுக்கு போன பிறகு அவனுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்த கொடுக்காரு. அவனுக்கு ஈசாக்குன்னு பெயர் வைக்காங்க. அந்த ஈசாக்கு என்ன பண்றான் பாருங்க. அந்த ஈசாக்கு பிறந்த பிறகு ஆண்டவர் என்ன கொஞ்சம் வளர்றான். வளர்ந்த பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏப்பா உனக்கு நான் குழந்தை நீ கேட்ட நான் குடுத்துட்டேன். நீ இப்ப என்ன செய்றான்? அவன கொண்டு பலியிடு அப்படின்னு சொல்றாரு. என்ன செய்ய சொல்றாரு? பலியிட சொல்றாரு. நம்மளா இருந்தா என்ன நினைச்சிருப்போம்? தந்ததே தந்துட்டு, உடனே நீ பலியிடுன்னு சொல்றாரு. "எப்பா இதெல்லாம் நம்மளால முடியாதப்பா" அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிறலாம். ஆனா, அந்த ஆபிரகாம் அப்படி சொல்லவும் இல்ல. சாராளுட்டயும் சொல்லல. சாராள்ட்ட சொன்னா, "ஐயா நீங்க சத்தங்கடாம இருங்கய்யா. நான் என்ன செய்றேன்? என் பிள்ளைய நானே வச்சுக்கிறேன். நீங்க எதையாவது கொண்டு போய் பலியிட்டுட்டு வாங்க." அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா, அந்த ஆபிரகாம் வந்து என்ன செய்யல? ஆண்டவருக்கு தான் கீழ்ப்படிந்தான். ஆண்டவருக்கு தான் பயப்பட்டான். ஆண்டவருடைய வார்த்தைய தான் நம்புனான். ஆண்டவர் எனக்கு மீண்டும் தருவார். அந்த அந்த முழு நம்பிக்கை. அவன் என்ன சொல்றான் பாருங்க. 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். அவனுடைய வேலைக்காரர்லாம் கூட்டிட்டு போகும்பொழுது சொல்றான், எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கத்தி வச்சாச்சு, தீப்பெட்டி வச்சாச்சு, எல்லாம் வச்சாச்சு. விறகெல்லாம் எடுத்து கட்டியாச்சு. தம்பியையும் கூப்பிட்டாச்சு. ஈசாக்கையும் கையோட கூட்டிட்டு போயாச்சு. வேலைக்காரங்களையும் கூட்டிட்டு போறாங்க. அப்போ அவன் சொல்றான் பாரு, அங்க 3 நாள் பிரயாணம் பண்ணி, அங்க போய் சேர்ந்த பிறகு, கீழ நிக்க சொல்லிட்டு போறாங்க. மலைய பார்த்தாச்சு. மலைக்கீழ கீழ நீங்க இதுல நின்னுக்கோங்க. நானும் பிள்ளையாண்டானும் போய் என்ன செய்வோம்? தொழுது கொண்டு உங்களிடத்தில திரும்பி வருவோம். எவ்வளவு அழுத்தம் திருத்தமா
தெளிவா ஆண்டவர் அவனுக்குள்ள எவ்வளவு விசுவாசம் வச்சிருந்தாருன்னா, அவர் கர்த்தர் மேல எவ்வளவு நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, திடமான ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்ததுனால, அவன் என்ன செய்தான்? கர்த்தருக்குள்ள ஆண்டவர்ட்ட அவங்க வேலைக்காரங்கிட்ட அப்படியே சொல்லிட்டு போறான். தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். ஒருமையா சொல்லல, பன்மையா சொல்றான். நான் மட்டும் வருவேன்னு சொல்லல. வருவோம் என்பது பன்மையில அவன் பேசுறான். அப்போ அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு திட நம்பிக்கை. நமக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கா? யோசித்து பாருங்க. ஒரு நிமிஷம் நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தருடைய வசனம் எப்படி புடமிடப்பட்டது? அந்த வசனம் நம்மளுக்குள்ள எப்படி கிரியை செய்கிறது? அப்ப ஆண்டவருக்குள்ள நம்ம அதிகமா அதிகமா அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது, ஜெபிக்கும் போது, அப்போடு கூட ஐக்கியப்படும்போது மட்டும்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள செய்ய முடியும். இந்த நிலையான விசுவாசம் நமக்குள்ள வர முடியும். அந்த உத்தமமான அந்த விசுவாசம் நமக்குள்ள நிலைத்திருக்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா, பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அந்த அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்திரீ எல்லாவற்றையும் தன்னிடத்துல இருந்த எல்லா ஆஸ்தி எல்லாத்தையும் என்னென்ன இருந்துச்சோ அவ்வளத்தையும் வித்து எல்லாத்தையும் பார்த்திருப்பாங்க. அப்படிதானே? நம்மளா இருந்தாலும் ஒவ்வொரு ஆஸ்பத்திரி போனோம்னா எவ்வளவோ செலவாகுது. ஒரு சின்ன ஒரு தலைவலினா கூட நம்ம ஆஸ்பத்திரி போனோம்னா என்ன செய்யுது? 2000 3000 அப்படிதான் கேக்குறாங்க. ஆனா அந்த காலத்துல அவங்ககிட்ட இருந்த எல்லாத்தையும் வித்து அவங்க பார்த்தாச்சு. ஆனா அவங்களுக்கு ஒரு விதத்திலயும் அவங்களுக்கு என்ன செய்யல? சுகம் கிடைக்கவே இல்லை. அப்பதான் அந்த அக்கா கேள்விப்படுறாங்க, அந்த ஸ்திரீ கேள்விப்படுறாங்க, இயேசு வருகிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு வருகிறான் என்று அந்த செய்தியை கேட்டோடனே அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை, அவருக்குள்ள ஒரு எல்லாரும் சொல்றாங்களே, அவர் ஒரு விசுவாசம், நீ அவன் மேல விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்றாரு. அப்படிதானே? ஆமா. நமக்குள்ள அந்த விசுவாசம் அவருக்குள்ள எவ்வளவு அதாவது கர்த்தர் சொல்றாரு, அந்த அற்புதம்லாம் செய்யும் பொழுதுதான் விசுவாசித்தவனே பாக்கியவதின்னு சொல்றாரு. விசுவாசித்தவனுக்கு எல்லாம் கூடும்னு சொல்றாரு. விசுவாசம் இருந்த அந்த மலையை பார்த்து அந்த இடம் நீ பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னா கூட அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அததான் இந்த அக்கா கேள்விப்பட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த அக்கா பாருங்க, இயேசுவினுடைய வஸ்திரத்தின் தொங்கல், அந்த துணியினுடைய ஓரம், அது ஒரு சின்ன இடமா தான் இருக்கணும் நான் நினைக்கிறேன். நான் எண்ணுகிறேன். ஆண்டவருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சின்ன ஓரத்தை தான் அவங்க தொட்டிருப்பாங்க. அதற்குள்ள ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு அதிசயமாய் அற்புதமாய் இறங்கி இருக்குது பாருங்க. ஆனா அதை தொட்டத ஆண்டவர் திரும்பி பார்க்கிறாரு. அந்த மகளை ஆண்டவர் திரும்பி பார்த்து, மகளே திடன்குள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மத்தேயு 9:22. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்த நேரம் முதல் அந்த ஸ்திரீ என்ன செய்றாங்க? சோதரம் 12 வருஷம் எவ்வளவு பெரிய பாடா இருந்திருக்கும். நம்மளால ஒரு 2 நாள் 3 நாள் நம்மளால தாங்க முடியல. ஆனா இது எவ்வளவு பெரிய ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு தன்னுடைய பலனெல்லாம் இழந்து போயிருந்திருக்கும். ஆனா ஆண்டவருடைய வஸ்திர தொங்கல தொட்ட உடனே அந்த வல்லமை புறப்பட்டு வந்தது. கர்த்தருடைய மகிமை அவங்க மேல வெளிப்பட்டதுனால ஆண்டவருக்குள்ள அவங்க விசுவாசம் வச்சிருந்தாங்க. நான் அங்க போனா நான் அவங்க வஸ்திரத்தையாவது, கூட்டம் பெருத்த கூட்டம். ஆனா பக்கத்துல போய் ஜெபம் பண்ண முடியாது. பக்கத்துல போய் பேச முடியாது. எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நமக்கு நமக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கும். ஒரு எப்படி போய் பேசுறதுன்னு தெரியாம இருந்திருக்கும். எப்படி போய் சொல்றது? இது வெளிய சொன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்க? அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம் அவங்கள உந்தி தள்ளிட்டு, அவங்கள நெருக்கி தள்ளி கொண்டு போனதுனால அவங்க என்ன செய்தாங்க? அந்த இடத்துக்கு கடந்து போனாங்க. அவங்ககிட்ட இருந்த நல்ல ஒரு பெரிய அந்த ஆசீர்வாதத்தை அவங்க என்ன செய்ய முடிந்தது? பெற்றுக்கொள்ள முடிந்தது. அப்ப அந்த பாரு, திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்குள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்த நேரம், அந்த நொடி
அந்த நொடியிலே அந்த மகள் சொஸ்தமானாள் என்று சொல்லி சொல்றாங்க. அவளுக்குள்ள இருந்த விசுவாசம் குறையல. அந்த வீல அந்த அந்த விசுவாசத்துல அந்த வீய எடுத்தா என்ன வார்த்தை வரும் சொல்லுங்க பார்க்கலாம். தெரியுமா? விசுவாசம். அதுல சுவாசம் முதல் எழுத்த சுவாசம் சுவாசம் சுவாசம். வெரி குட். சுவாசம். அந்த சுவாசம் அவளுக்குள்ள இருந்தது. யாருடைய சுவாசம்? கர்த்தருடைய சுவாசம். தேவனுடைய சுவாசம் அவளுக்குள்ள இருந்ததுனால, ஆபிரகாமுக்குள்ள இருந்ததுனால, அவன் பலி செலுத்தும் போது ஆண்டவரையே நம்பி இருந்தான். அவனுக்காக ஒரு பலி கிடா என்ன செய்யப்பட்டது? ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டு இருந்தது. அதே போலதான் இந்த அக்காவுக்கும் நல்ல ஒரு சுகம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வந்தது. கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வந்தது. நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கும்? அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள விசுவாசம் எப்படி இருக்கு? உறுதியா இருக்குதா? திடனா இருக்குதா? உண்மையா இருக்குதா? யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். யாருக்கிட்டயோ ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் உங்கள் கூட தாமா. ஆமா, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் ஆண்டவர் சமூகத்துல போய் முழங்கால் படியிடு. ஏசப்பா, நீங்க தானே சொன்னீங்க விசுவாசமா இருந்தவனுக்கு எல்லாம் கூடும்னு சொன்னீங்களே. அந்த அக்காவுக்கு ஒரு சின்ன வஸ்திரத்தை தானே தொட்டாங்க, உம்முடைய வல்லமை புறப்பட்டு வந்துச்சே. இப்பொழுதும் எனக்குள்ள உம்முடைய வல்லமை வரட்டும் ஏசப்பா, நானும் விசுவாசிக்கிறேன். நீ சொல்லிப்பாரு மகளே, நீ சொல்லிப்பாரு தம்பி. ஆண்டவர் உனக்கு அற்புதமாய் அதிசயமாய் நீ என்ன கேக்குறியோ அத உனக்காக வைத்திருக்கிறார். யாருக்காக இல்லம்மா, வேற யாருக்குள்ள, உனக்கு நீ கேக்குற இப்போ இந்த நிமிஷமே நீ அதை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார், உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஆமேன். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை பிள்ளைகளோடு கூட இடைபடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். அதுக்கு அப்புறமா அடுத்தது மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு சம்பவம், ஒரு ஓமையாக கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படின்னா, இந்த சீஷர்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க, அப்படியே ஜனங்களை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஆண்டவர் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர், ஆண்டவர் செய்த எல்லா அற்புதமும் நீங்களும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவங்களால ஒரு ஒரு பையன், அந்த பையனுக்கு என்னன்னா பிசாசு, சாத்தான், அதாவது சந்திரரோகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடிய நோய். அது நோய் சந்திர ரோகி அப்படின்னு சொன்னா சாத்தானால் பிடிக்கப்பட்டவன். சாத்தான் அவனை அலக்களிப்பான். எங்க தண்ணிக்குள்ள கொண்டாலும் அவனை சாகடிக்கிறதுக்கு எத்தனம் பண்ணுவான். அப்புறம் தீக்குள்ள கொண்டு தள்ளுவான். அப்புறம் அவன் மேலேயே மண்ணள்ளி போட்டுக்கிடுவான். அவனையே தன்னால பேச முடியாம, சாப்பிடாம, அந்த மாதிரி ரொம்ப அவனால இருக்க முடியாத அளவுக்கு அவனை என்ன செய்வான்னா அங்க இங்க அலக்கழிச்சு கொண்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு அவனுடைய தகப்பன் என்ன செய்றாருன்னா, அந்த பையனை கொண்டு போய் சீஷர்கிட்ட கூட்டு போறாங்க. அந்த சீஷர் என்ன செய்றாங்க, அவனை பார்த்த உடனே இவங்க பயந்து போய் என்ன செஞ்சுட்டாங்க, அவனால சுகம் பண்ண முடியல. அவங்க ஜெபிச்சு பார்த்தாங்க, அவங்களால என்ன செய்ய முடியல, சுகம் கொடுக்க முடியல. அந்த தகப்பன் என்ன செய்வதுன்னு தெரியாம ஆண்டவர் அந்த வழியா வர்றாங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட போய், ஏசப்பா, இப்படி உங்க சீசர்ட்ட நான் போனேன், யாருமே என்ன செய்யல, என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்க முடியல. ஆனா நீங்க என்ன செய்யுங்க, என் பிள்ளைக்கு சுகத்தை தாங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்றான், ஆண்டவர்கிட்ட கொண்டு வரான். ஏன் அவங்களால இதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் அவங்க ஆண்டவர் சொல்ல, நான் என்னாலும் உங்க கூட இருக்க முடியுமா, நான் என்னாலும் உங்ககிட்டயே பேச முடியுமா, எது வரைக்கும் தான் நான் உங்ககிட்ட பொறுமையா இருப்பேன், எது வரைக்கும் தான் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் கொண்டு இதை செய்யுங்கன்னு சொல்லி நான் செய்ய முடியும். நீங்க ஏன் அவிசுவாசமா இருந்தீங்க, ஏன் உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லி, விசுவாசம் இல்லைனாலே அது பாவம்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லாதனால ஆண்டவர் சொல்றாரு சீஷர்களை பார்த்து, அவனை யான்ட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்களை கொண்டு போறாங்க. கொண்டு போய் அவங்கள என்ன செய்றாங்க, அவங்களால கூடாமல் போயிட்டு அப்படின்னு சொன்னதுனால அவர் என்ன செய்றாரு பாரு, அந்த ஏசப்பா அந்த பையனை பிடிச்சு பிசாச அதட்டுறாரு. பிசாச
அதட்டும் போது அந்த மகன் வந்து என்ன செய்றான்? விடுதலையாக்கப்படுகிறான். அந்த மகன் விடுதலையாக்கப்படுகிறான். இப்ப நம்மிடத்திலயும் ஏதாவது இருக்கலாம். இதே மாரி. நம்மளால அந்த விசுவாசம் நம்மட்ட இல்லன்னா, எந்த ஒண்ணையும் நம்ம செய்ய முடியாது. அதான் அ ஆண்டவர் வந்து ஒரு நல்ல ஒரு வசனம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஆ யாக்கோபு 2:14 சொல்லியிருக்காங்க. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும், கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏன்னா, அந்த சகோதரர் அந்த கிரியை வேணும். நம்மளுக்குள்ள கிரியை இருக்கணும். நம்ம ஒண்ணு விசுவாசிக்கணும். 2வது ஆண்டவருக்குள்ள உண்மையா இருக்கணும். ஆண்டவருக்குள்ள பயந்து நடக்கணும். அப்ப அது வந்து நீதியா நம்ம கிரியை செய்கிற விசுவாசம் மட்டும்தான் நம்மள ரட்சிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்குள்ள கிரியை இருக்குதா? நம்மளுக்குள்ள கிரியை செய்யுதா? ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்குள்ள கிரியை செய்கிறதா? யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்காரு. ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. இது ஒருவேளை இந்த காரியம் கிடைக்காமலே போகலாம். ஆண்டவருடைய சமூகத்துல ஏசப்பா, இந்த நிமிஷமே எனக்கு அந்த விசுவாசத்துக்குரிய அந்த அடையாளம் எனக்குள்ள தாங்க. நீ ஒரு அடையாளத்தை கேளு. எனக்குள்ள விசுவாசம் வைங்க ஏசப்பான்னு கேளு. நீ உறுதியா பிடிச்சுக்க. நான் வந்து ஒரு 10 மாசம் நான் முதல்ல ஸ்டார்டிங்ல வந்து வேலை செய்யும்போது ஒரு 10 மாசம் எனக்கு சம்பளமே வரல. இப்ப என்ன செய்வதுன்னு சொல்லி எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி குடும்பத்த நடத்துறது? எப்படி போறது? என்ன செய்றது? அப்படின்னு எனக்குள்ள ஒரு பயம் உண்டாயிற்று. அப்ப நான் வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. "என்ன ஜெசி உனக்கு சம்பளமே வரலையாமே? என்ன என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப எனக்கு வந்து ரொம்ப கவலையா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ ஒரு நாளு நான் பைபிள் வாசிக்கும்போது, "விசுவாசித்தவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தவனே பாக்கியவான்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வசனம் வந்து நான் வாசிக்கும்போது ஆண்டவர்ட்ட சொன்னேன், "நான் இதுவரைக்கும் விசுவாசிக்காம இருந்தேன் ஏசப்பா. நான் இப்ப என்ன செய்றேன், என்னுடைய அவிசுவாசத்தெல்லாம் எடுத்துப்பட்டு, உங்க சமூகத்துல நான் காத்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்ப ஜெபம் பண்ணும்போது அந்த 8 மாசம் முடிஞ்சு 9வது மாசம் பிறந்தாச்சு. அப்ப ஒருத்தங்க வந்து நான் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும்போது ஒருத்தங்க வந்து கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், "ஆண்டவர் வந்து எனக்கு தருவேன்னு சொல்லி வாக்கு குடுத்திருக்காங்க. கண்டிப்பா எனக்கு அடுத்த மாசம் எனக்கு சம்பளம் மொத்தம் எல்லா சம்பளம் அந்த 10 மாதத்துக்குரிய மொத்த சம்பளமும் எனக்கு வந்துரும்." அப்படின்னு நான் சொல்லிட்டு, நான் என்ன செய்றேன், நேரே வீட்டுக்கு வந்துட்டேன். மறுநாள் 3வது நாள் வந்து எங்களுடைய ஹெச்எம் கூப்பிட்டு சொல்றாங்க, டீச்சர் உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆயிட்டு. சம்பளம் எல்லாம் போட்டு வந்துருச்சு" அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னால நான் ஒரே ஒரு இது என்ன செய்வேன்னா, டெய்லி ஸ்தோத்திரம் சொல்வேன். எப்படின்னா, "ஏசப்பா, என்னுடைய சம்பளத்த நீங்க தந்து விட்டீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, நீங்க சம்பளம் தந்துட்டீங்க" அப்படின்னு சொல்லி நான் என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உட்கார்ந்து எழுதுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதுவேன். "ஏசப்பா, நீங்க சம்பளம் தந்துட்டீங்கப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீங்க எனக்கு சம்பளம் தந்துட்டீங்க" அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம வந்து நம்முடைய விசுவாசத்த மனிதர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ண வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய விசுவாசத்த மனுஷர்களுக்கு முன்னால நம்ம அறிக்கை பண்ணும்போது, ஆண்டவர் வந்து தன்னுடைய பிதாவினிடத்துல என் பிள்ளை என்னைய பத்தி அவ விசுவாசமா அறிக்கை பண்ணுகிறா அப்படின்னு சொல்லி நம்முடைய காரியத்தை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். எந்த காரியமும் நம்மளுக்கு தாமதம் ஆகாது. எது நம்மளுக்கு தாமதமாகி கொண்டு இருக்கிறதோ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நான் இப்பதான் அதை யோசித்து பார்க்கேன். ஆண்டவர் இந்த வார்த்தை தந்த பிறதான் அந்த 10 மாதம் நான் எப்படி இருந்தேன்? எப்படி என்ன ஆண்டவர் ஆச்சரியமா நடத்தினார் அப்படின்னு சொல்லி, ஆண்டவர் என்னை பெரிய ஒரு அற்புதத்துக்குள்ள நடத்துறதுக்கு அவருடைய விசுவாசம் தான் பெரிதுமாம். உன்னுடைய விசுவாசம் பெரிதுன்னு சொல்லி ஆண்டவர் வந்து என்ன செய்றாரு? ஒவ்வொரு விசுவாசத்தில நம்ம நிலைச்சிருக்கணும். விசுவாசிச்சாதான் நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டாகும். அந்த ஸ்திரீ அப்படிதான் தன்னுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாள். அதே மாதிரி நம்மளுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தா நம்ம என்ன செய்யலாம்? அந்த மலையை பார்த்து இந்த இடத்த விட்டு அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னா அதால போக முடியும் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கணும். நீங்களும் விசுவாசிங்க கர்த்தருக்குள்ள. கர்த்தர் உங்களை திடமனதாய் உங்களுக்குள்ள அந்த நீதியாய் நடத்தவும் உத்தமமாய் நடக்கவும் ஆண்டவர் வந்து என்ன செய்வார்? உங்களை பலப்படுத்துவார். உங்களை தைரியப்படுத்துவார். எதுலயுமே நீங்க கலங்க வேண்டிய தேவையே இல்ல. ஆண்டவருக்குள்ள நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும்? திட நம்பிக்கை. நம்மளுடைய பாவத்தை அறிக்கையிடணும். முதலாவது நம்மகிட்ட என்ன பாவம்?
பாவம்னு நான் என்ன பெரிய பாவமா செய்றேன் அப்படின்னு நமக்குள்ள நம்ம எண்ணலாம். நம்ம வந்து யாரையாவது அதிகமா பேசிட்டாலும் அது பாவம்தான். அதாவது சொற்களின் மிகுதியால் பாவம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மிடத்துல பொறாமை, பெருமை, கோபம், எரிச்சல் இதெல்லாம் பாவம். இந்த பாவத்தெல்லாம் நம்ம தூக்கி தூர போட்டுட்டு அந்த சாத்தான் அப்படிதான் கொண்டு வருவான். இதெல்லாம் இதெல்லாம் பெரிய பாவம் இல்லப்பா. இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா? கொலை செய்யறது, மத்தவங்கள விரோதமா நம்ம அடிக்கிறது, அந்த மாதிரி இதுதான் பாவம். அப்படிதான் பாவம் அப்படின்னு சொல்லுவான். இல்ல, இல்ல. சின்ன சின்ன தவறு கூட பாவம். உங்க அம்மாட்ட நீ கீழ்ப்படியாம இருக்கியா? அது பாவம். உன்னுடைய ஆசிரியர் சொல்றத நீ கேட்காம இருக்கியா? அது கூட பாவம்தாம்மா. அந்த பாவத்த நினைச்சு பாரு. எண்ணி பார்த்து, ஆண்டவரே என்னை ரட்சிப்பதற்கு ஒரு தடையா இருந்தா என்ன மாத்திருங்க. உங்க விசுவாசத்தை எனக்குள்ள வைங்க அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே ஆண்டவர்ட்ட கேட்கணும். நம்ம கேட்கும் போதுதான் ஆண்டவர் நமக்குள்ள ஒரு பெரிய ரட்சிப்ப உண்டாக்குவார். அந்த ரட்சிப்பு தான் நம்மளுக்கு என்னதாகும்? நீதியாய் எண்ணப்படும். அந்த நீதி வந்து கர்த்தருக்குள்ள நிலைத்து இருக்கும்போது அந்த விசுவாசம் நமக்குள்ள பெருகும். அப்ப நமக்குள்ள பெருகணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஏசப்பா நீங்க தராத ஒன்றை நீங்க தந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஆண்டவர்கிட்ட ஏசப்பா உங்களுக்கு என்ன காரியம் தேவை? அந்த இப்ப நீங்க வந்து புது வருட புது புதுசா நீங்க என்ன செய்ய போறீங்க? அடுத்தால காலேஜுக்கு போகலாம். 5ஆப்பு முடிந்து 6ஆப்புக்கு போலாம். 12th முடிச்சு காலேஜுக்கு போலாம். அப்புறம் காலேஜ்ல இருந்து ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் போகலாம். இவங்கலாம் நீங்க இனி அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுதோ அப்படின்னு சொல்லி நீங்க பயந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் தான் சொல்றாரு, பயப்படாதே, திடன் கொள். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்றாரு. யார் யாரெல்லாம் பயந்து கொண்டிருக்கீங்களோ, ஆண்டவர் உன்னுடைய பயத்தை ஆண்டவர் எடுத்து போடுவார். உன்னுடைய விசுவாசத்தை நீ முழுமையாய் விசுவாசி. உன்னுடைய சுவாசம் முழுசும் கர்த்தர் மேல இருக்கணும். உன்னுடைய எண்ண சிந்தனை எல்லாம் கர்த்தர் மேல இருக்கணும். ஏசப்பா மேல நீ வச்சு பாரு. நீ செய்து பாரு. நீ கேட்டு பாரு. கண்டிப்பா ஆண்டவர் உனக்காக உனக்காக அவர் தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்த தேவாதி தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். உனக்காக செய்ய ஒரு நொடி பொழுது அவருக்கு போதும். ஒரு நிமிஷம் போதும். ஒண்ணு ஆனவன் நாங்க கேக்குறது கூட சில நேரத்துல எப்படி இருக்கும்னா, சரி ஆண்டவர் செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அசால்ட்டா நாங்க இருப்போம். ஆனா நீங்க வந்து அப்படி இல்ல. நீங்க ஒரு சின்ன வார்த்தை கேட்ட உடனே கிடைக்கும். ஏன்னா உங்க மேல ஆண்டவர் ரொம்ப பிரியம் வச்சிருக்காரு. உங்கள ஆண்டவர் ரொம்ப நம்பவும் செய்வார். ஏன்னா என் பிள்ளை நான் வந்து அவட்ட பேசாம இந்த வார்த்தைய கொடுத்திருக்கிறேன். நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு நான் விசுவாசத்த கொடுப்பேன். ஆண்டவர் உனக்கு தருவது அதிக நிச்சயம். கண்டிப்பா ஆண்டவர் உனக்குள்ள இந்த விசுவாசத்த வைக்க போறாரு. உன்னுடைய காரியம் எல்லாம் வாய்க்கும். என்னென்ன காரியம்லாம் உனக்கு தடைபட்டு கொண்டு இருக்கிறதோ, ஒருவேளை படிக்க முடியல, ஃபீஸ் கட்ட முடியல, எங்க அம்மா, அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, யாராவது சுகவீனமா இருக்காங்களா? என்ற இந்த நேரத்துல இப்போ இப்போ இந்த நிமிஷம் நீ ஒரு விஷயம் அந்த கடுகளவு விசுவாசம் உனக்குள்ள இருக்குமானால், உன்கிட்ட இருக்குமானால், உன்னோடக்குள்ள அந்த ரட்சிப்பு உனக்குள்ள இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய விடுதலையை தருவாரு. பெரிய அற்புதம் செய்வாரு. கண்டிப்பா உங்களுக்குள்ள அந்த வைராக்கியத்தை ஆபிரகாம் வைராக்கியமா இருந்தான். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வைராக்கியமா இருந்தான். அந்த மகன் வந்து அந்த மனுஷன் வந்து தன்னிடத்துல அந்த அவிசுவாசம், அந்த கிரியை இல்லாத விசுவாசம் அவனுக்குள்ள இருந்ததுனால அவனால பலப்பட முடியல. அப்ப நம்மளுக்குள்ள கிரியை இருக்கா? நம்ம மத்தவங்களுக்கு என்ன செய்யறோம்? நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. ஆண்டவர் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு கொண்டே இருக்காரு. நம்மகிட்ட கிரியை இருக்கணும். நம்மளுக்குள்ள இந்த பெருமை இருந்தா எடுத்து போட்டுறணும். அதான் கிரியை. உன்ட பாவம் இல்லை என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நம்மளுக்குள்ள இருக்காது. அப்ப நமக்குள்ள அந்த பெருமை, பாவம், கோபம் இதெல்லாம் நமக்குள்ள இருக்குமானா, நம்மளுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்காது. அந்த சத்திய வார்த்தை அவருக்கு நம்மளுக்குள்ள இருக்காது. அது நம்மள விட்டு கடந்து போயிரும். அதனால நமக்குள்ள அந்த வார்த்தைகள் நிலைச்சு இருக்கணும். அந்த வார்த்தைகள் நமக்குள்ள பேசிக்கொண்டே இருக்கணும். அப்போ நீ நிறைய ஆண்டவருக்குள்ள நிலைச்சு இருக்கணும்னா அவருடைய வார்த்தை, அந்த வசனம்
வசனத்தை நீ விசுவாசத்தோட ஒரு வசனத்தை நீ எடுத்தினா அதை வார்த்து நீ தியானிச்சு பார்க்கணும். விசுவாசத்தோட அவர்கிட்ட அறிக்கையிடணும். ஏசப்பா நீங்க எனக்கு தான் தந்திருக்கீங்க, இந்த வார்த்தை எனக்கு தான் ஏசப்பா, நான் விசுவாசிக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி நீங்க எனக்குள்ள என்ன செய்வீங்க, கிரியை செய்வீங்க. அவங்களே போல நானும் மத்தவங்க முன்னால நான் அறிக்கை இடுவேன் ஏசப்பா. அது நீதியா எண்ணப்படும். மற்றவங்ககிட்ட நீ சொல்லி பாரு, ஆண்டவர் எனக்கு தருவார், எனக்கு செய்வார், எனக்கு இந்த காரியத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு நீ சொல்லி பாரு. இப்ப நீ சொல்லி பார்த்தா, நிச்சயமா ஆண்டவர் ஒரு நாள் இது காலம் தாமதமே பண்ண மாட்டாரு. உங்களுக்கு காலம் தாமதமே இருக்காது. நீ ஜெபம் பண்ணி பாரு. ஆண்டவர் சமூகத்துல கண்ணீர் வடிச்சு பாரு. உன் தலையே உன் கண்ண கண்ணீர்னாலும், உன் தலையை தண்ணீர்னாலும் நிரப்பி பாருமா. நீ நிரப்பி பாரு. ஆண்டவர் சமூகத்துல உன்னை அர்ப்பணிச்சு பாரு. ஏசப்பா ஒருவேளை என்கிட்ட அவிசுவாசம் இருந்துனா எடுத்து போட்டுருங்க ஏசப்பா. ஆண்டவரே அந்த மகனுக்குள்ள, ஆண்டவரே அந்த சீசர்களுக்குள்ள அவிசுவாசம் இருந்துச்சு, அவங்களால அந்த அற்புதத்தை பார்க்க முடியலமா. ஆண்டவர் உனக்குள்ள அந்த அவிசுவாசம் இருக்குமானா ஏசப்பா எடுத்து போட்டுருங்கப்பா. எனக்குள்ள விசுவாசத்தை வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆபிரகாமுக்குள்ள விசுவாசத்தை வைத்திருந்தீங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிப்பாரு. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இருந்துச்சு. அந்த ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதத்துக்கு பின்னாலேயும் அவங்களுடைய பெயர்கள் ஆண்டவரே அந்த விசுவாசத்துல நம்ம சுவாசம் அப்படின்னு சொன்னோம் அப்படிதானே. அந்த அடுத்த அந்த 2வது எழுத்த எடுத்துட்டு அடுத்தது என்ன இருக்கு சொல்லுங்க. விசுவாசத்துல முதல் 2 எழுத்தையும் எடுத்தாச்சுன்னா என்னது என்னதுமா விசுவாசம். முதல் எழுத்தை எடுத்தோம், சுவாசம்னு சொன்னீங்க. 2வது எழுத்து வாசம். அப்போ நம்மளுக்குள்ள ஆண்டவரை குறித்த வாசனை நம்மளுக்குள்ள இருக்கணும். அந்த வாசனை யார் யாருக்குள்ளலாம் இருந்துச்சு பாரு. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்குள்ள இப்போ அந்த வாசனை இருந்ததுனாலதான் அவளுடைய பெயரை நம்ம இப்பவும் என்ன செய்றோம், பேசிக்கொண்டே இருக்கோம். ஆபிரகாமை பத்தி நாங்க பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆஹ் ஆமாவா இல்லையா? ஆமா. அவங்களுடைய அந்த வாசனை எல்லாரிடத்துல அவங்க வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருடைய அவங்க சொல்லி கொடுத்ததுனால அதனை என்ன செய்யுது, அந்த வாசனை, இந்த ஆண்டவர் கொடுத்த விடுதலை, அவங்க வாசமா இருக்கிறாங்க. அதுக்கும் அதே மாதிரி நமக்குள்ள அந்த வாசம் இருக்கணும். நமக்குள்ள அன்பு இருக்கணும். நமக்குள்ள அந்த பட்சபாதம் இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒண்ணே ஒண்ணுதான் இருக்காது. என்னது சொல்லுங்க பாப்போம். ஒண்ணே ஒண்ணு ஆண்டவர் சொல்லவே மாட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காவது தெரியுதான்னு பார்ப்போம். ஆண்டி மறுபடியும் சொல்றீங்களா? என்ன கிரியை ஆண்டவர்கிட்ட என்ன இது அதாவது 2 இது ஆண்டவர் அவங்ககிட்ட இருக்காது. அவன்கிட்ட இல்லைன்னு சொல்ல மாட்டார். இல்ல அப்படின்னு சொல்லாத 2 உண்டு. என்னது? பட்சபாதம். வெரி குட். அடுத்தது முகத்தாட்சண்யம். இந்த 2ம் இருக்காது. ஆண்டவர்கிட்ட கண்டிப்பாவே இருக்காது. அதே மாதிரி இப்ப உங்களை பார்த்தா அவர் மேல எல்லாருக்கும் எல்லாரும் அவருக்கு சமம். யாருன்னு அவன் பெருசு, இவன் பெருசு, இவன் பணக்காரன், அவன் அவன் படிச்சு நல்ல உத்தியோகத்துல இருக்கான், அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னால சமம்தான். பெரியவங்களா இருக்கலாம், சிறியவங்களா இருக்கலாம், பணக்காரங்களா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், ஒண்ணும் இல்லாதவங்களா கூட இருக்கலாம். ஆனா அவங்க முன்னால, ஆண்டவருக்கு முன்னால பட்சபாதம் கிடையாது. சரிதானா? ஆண்டவர் எல்லாரையுமே ஒண்ணு போலதான் நேசிக்கிறாங்க, ஒண்ணு போலதான் அன்பு வச்சிருக்காங்க. அதனால கர்த்தரிடத்துல நம்ம மனம் திரும்புவோம். அந்த பாக்கியத்தை விசுவாசிகளுக்கு பாக்கியம் என்று சொல்றாரு. விசுவாசித்தவளே பாக்கியவதி. அப்ப நம்மளும் விசுவாசித்தா நம்மளையும் ஆண்டவர் பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். நமக்குள்ள எப்படி இருக்கு யோசித்து பார்ப்போம். நம்மளை சிந்திச்சு பார்ப்போம். ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா என்கிட்ட அந்த விசுவாசம் இல்லப்பா, விசுவாசத்தை துவக்குறது நீங்க தான் ஆண்டவரே. எனக்குள்ள அந்த விசுவாசத்தை தாங்க. அந்த விசுவாசம் எனக்குள்ள நிலைச்சிருக்க உதவி செய்ங்க. ஆபிரகாம் இடத்துல இருந்துச்சு. அவனுடைய சுவாசம் மூச்சு எல்லாமே நீங்களா இருந்தீங்கப்பா. அதே போல இந்த விசுவாசத்தினால அந்த சுவாசம் எனக்குள்ளேயும் வரட்டும் ஏசப்பா. நீங்க தான் எனக்கு சுவாசம், நீங்க தான் எல்லாமே, நீங்க தான் என்னுடைய நடக்க இருக்க, நான் படுக்கிறது எல்லாம் நீங்க தான். நீங்கன்னு சொல்லி பாருங்க.
ஆண்டவர் பெரிய அற்புதம் நம்மளுக்குள்ள வச்சிருக்காரு. நமக்குள்ள ஒரு பெரிய விடுதலை வச்சிருக்காரு. நமக்குள்ள ஒரு அற்புதம் கடந்து வரும். அவர் அப்படி நம்ம மேல ஒரு பாசமுள்ள தேவன். ஒரு அன்புள்ள தேவன். நம்முடைய தாய் தகப்பனுடைய அன்பு கூட மாறி போயிரலாம். ஆனா ஆண்டவருடைய அன்பு மாறல. அதனாலதான் ஈசாக்கு பலியிட போம்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? எப்பா நீ ஒரு ஏக சுதன்னு சொன்னியே. உன்னுடைய ஏக புதல்வன் கூட நீ பார்க்காம எனக்காக நீ தந்தியே. எனக்காக ஒப்பு கொடுத்தியப்பா. அப்படின்னு சொல்லி அவர் மேல வச்சிருந்த அந்த அன்பு, ஆண்டவருக்குள்ள இருந்த அந்த வாசனை, அவனுக்குள்ள இருந்த அந்த சுவாசம், அந்த வாசம் இன்னைக்கும் சொல்லப்படுதுன்னா, நம்மளும் ஆண்டவருக்குள்ள நிலைச்சு இருப்போம். நீதியா எண்ணப்படுறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ, அத ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்ட்ட இப்படி பாவங்கள்லாம் இருந்ததுன்னா எடுத்து போட்டுருங்கப்பா. சின்ன சின்ன பாவத்த கூட ஆண்டவர்ட்ட நம்ம அறிக்கையிடணும். அறிக்கையிடும்போது ஆண்டவர் நம்மளுக்குள்ள அந்த விசுவாசத்தை வைப்பாரு. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த ரட்சிப்பை கொடுத்தாரு. அந்த விசுவாசம் நமக்குள்ள வரும் பொழுது, பெருகும் பொழுது அந்த ரட்சிப்பு நமக்குள்ள தானாய் வந்துரும். நமக்குள்ள இப்படியா ரட்சிப்பா எனக்கா? அப்படி நம்ம எண்ணவே கூடாது. ஆண்டவர் நம்மள பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்மள நோக்கி கொண்டே இருக்கிறாரு. நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய், அவருக்கு பயந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அந்த வார்த்தைக்கு நீ பயப்படும் பொழுது கண்டிப்பா என் பிள்ளை என் வார்த்தைக்கு கீழ்ப்படுறா, என்னையே நோக்கி கொண்டே இருக்கா. ஒரு சின்ன வார்த்தை கிடைச்சா நீ எழுதி வச்சு வாசித்து பாரு. எழுதி வச்சு அதை தியானிச்சு பாரு. ஆண்டவர் உனக்குள்ள கிரியை செய்வார் மகளே. உனக்குள்ள கிரியை செய்வார் தம்பி. ஆண்டவர் இப்பொழுது உன்னோட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இப்ப நாம ஜெபிக்கலாமா? ஆண்டவர் சமூகத்துல ஒன்ன ஒப்புக்கொடு. இசப்பா நான் ஆண்டவரே அபிரகாமை போல, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல, ஆண்டவரே என்னிடத்துல கடுகளவு விசுவாசம் வேணும் இசப்பா. அந்த சீசர்களை போல இருக்கக்கூடாது. எங்களிடத்துல அவிசுவாசம் இருந்தா எடுத்து போட்டுருங்க. அவிசுவாசம் ஒரு பாவம்னு சொல்லியிருக்கீங்க இசப்பா. அதை எல்லாம் எடுத்து போட்டுருங்க. நீங்க யாரையும் முகதாட்சியும் பார்க்கிற தேவன் அல்ல. நீங்க பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. ஒரு பாலபர ஷகா ரீமி கபலரா லேக ராகா துரி கமர ஷகா துரி கபலரா லேக்கா நாடாத சபா துரி கமரா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. பிள்ளைகளோடு கூட நீங்க இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீங்க வார்த்தையை கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். அப்ப அந்த பிள்ளைகளுக்குள்ள அன்று இந்த வார்த்தை நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை வைத்திருங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகளுக்குள்ள உங்க சுவாசம் வரட்டும் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் எல்லாரையும் நீர் நேசிக்கிறவர். உம்மிடத்துல அன்பு இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே உம்மிடத்துல நீங்க கொண்ட தாழ்மை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்குள் கடந்து வருவதாக அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஐயா. அந்த பிள்ளைகளுக்குள்ள உங்களுடைய ஐக்கியம் அன்பு நிலைத்திருக்க ஆண்டவர் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வெளியிலே ஆண்டவரே இசப்பா வாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரே உம்மிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அந்த சுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அந்த மூன்று அந்த பிள்ளைகளுக்குள் நிலைத்திருக்கட்டும். விசுவாசம் வாசம் ஆண்டவரே. அந்த வாசனை அவர்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. உம்மிடக்குள்ள வாசனை, உம்மிடத்தில் இருக்கிற அந்த அன்பு, உம்மிடத்தில் இருக்கிற அந்த தாழ்மை, உம்மிடத்தில் இருக்கிற ஆண்டவரே ஆண்டவரே இசப்பா ஸ்தோத்திரம். அந்த முகத்தாட்சியம் இல்லாதவைகள் ஆண்டவரே, அந்த பட்சபாதம் இல்லாத அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் அந்த பிள்ளைகளுக்குள் வரட்டும் இசப்பா. ஆண்டவரே அது நீ ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இசப்பா என்னால தெரிந்ததை ஆண்டவரே நான் சொல்லி இருக்கிறேன். நீங்க கிரியை செய்யுங்கப்பா. எசப்பா நீங்க கிரியை செய்யுங்க. நீங்க கிரியை செய்யுங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு வார்த்தையாவது கிரியை செய்யணும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த நாம எடுத்து போட்டுருங்கப்பா. அந்த செவி திறக்கப்படுவதாக நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால அப்பா அவங்க அந்த பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே அந்த ஆழமான இருதயத்துக்குள்ள பதிந்திருக்கட்டும். ஆண்டவரே எண்ணங்கள் சிந்தனைகள் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. கண்கள் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் செல்லுகிற இடங்களிலே வாசனை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அந்த பிள்ளைகளுடைய பெயரிலே வாசனை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படும்படியாய் வாசனை உண்டாகுகிற பிள்ளைகளாய் காணப்படட்டும் இயேசப்பா. அன்று உம்மல் மேல நம்பிக்கை வைக்கட்டும். உறுதியான நம்பிக்கை அன்று உம்மிடத்துல நீதியாய் எண்ணப்படுவதற்கு அந்த பிள்ளைகளை தகுதிப்படுத்துவீராக. தகுதிப்படுத்துவீராக. உம்முடைய கரம் பிள்ளைகள் மேல் பிள்ளைகள் மேல வைக்கப்படுவதாக. யார் யாரெல்லாம் தன்னை
அர்ப்பணிக்கிறாங்களோ இசப்பா, எனக்குள்ள அந்த விசுவாசம் வரட்டும், எனக்குள்ள அந்த விசுவாசம் உறுதியா இருக்கட்டும் என்று சொல்லி யாரெல்லாம் இடத்துல கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இப்பொழுதே இப்பொழுதே இந்த நிமிஷமே ரிபலமா ரகாதுரி சடா ராபா கொதரி லேக ரகாதர ஷபா துரிமி கபா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். யார் யார் வீட்டுல என்னென்ன பாடுகளோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு இந்த இடத்துல பிள்ளைகள் இருப்பார்களே, ஆனால் அந்த பிள்ளைகளுக்குள்ள அவர்கள் வீடுகளுக்குள்ள இருக்கும் பொழுதே ஒரு அற்புத விடுதலை, அற்புத சுகம் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உங்க நாம மகிமைப்படட்டப்பா. என்னில ஒண்ணுமே இல்லப்பா, என்னை தாழ்த்துகிறேன், என்னை வெறுமையாக்குகிறேன் அப்பா. உங்க நாம மட்டும் மகிமைப்படணும்ப்பா. நீங்க வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.